हर हर नमः पार्वतीपतये हर हर महादेवा नमः शिवकाम्यै जगदम्बिके. இப்போ லலிதா சகஸ்ரநாமத்தில் அர்த்தம் பார்த்துட்டு வரோம். 111வது ஸ்லோகம். புண்ணியகீர்த்தி புண்ணியலப்யா புண்ணியா புண்ணியப்பிரதா கீர்த்தி யஸ்யாஹ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய கீர்த்தியோடு கூடினவள் புண்ணிய கீர்த்தி. புண்ணிய லப்யா புண்ணியைஹி பிரார்த்தனைஹி லப்யா புண்ணிய கர்மாக்களினாலே அடையக்கூடியவள். புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா நல்ல விஷயங்களினால் ஆராதிக்கப்படுபவள். புண்ணியஸ்ரவண கீர்த்தனா. புலோமஜார்ச்சிதா புலோமஜான்னாக்கா இந்திராணி பேர், இந்திரனுடைய பத்னி இந்திராணி. அந்த இந்திராணியினாலே சேவிக்கப்பட்டவள். அது தேவி பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் ஒரு கதை சொல்லியிருக்கா. நகுஷே ஸ்வராஜ்யம் சாசதி சக்கர பிராப்தியர்த்தம் இந்திராணியா பகவதி ஆராதிதா. நகுஷன் இந்திரனாக வந்து ஸ்வராஜ்யம் பண்ணிட்டு இருந்தபோது இந்திராணி வந்து இந்திரனை திரும்ப அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஜக்ராஹ மந்திரம் விதிவதே குரோர் தேவ்யா சுசாதனம் வித்யாம் பிராப்ய குரோர் தேவி தேவீன் திரிபுரசுந்தரீம் சம்யக் ஆராதயா மாச பலி புஷ்பார்ச்சனை சுபைஹி. குருவிட்டிருந்த மந்திரத்தை ஸ்வீகாரம் பண்ணிண்டு அம்பாளை திரிபுரசுந்தரியை ஆராதனை பண்ணினாள். அதுக்கப்புறம் இந்திரன் அவனுடைய பதவிக்கு வந்தான் அப்படின்னு கதை போகிறது. அதனால புலோமஜ அர்ச்சிதா இந்திராணியினால் அர்ச்சிக்கப்பட்டவள். பத்தமோச்சனி பந்தம் அவித்யாக்கம் மோச்சயதி அவித்யால் ஏற்படக்கூடிய பந்தத்தை விடுவிக்கிறாள். காராகிருஹாதபி மோச்சயதி ஜெயிலில் போட்டிருந்தா கூட அம்பாளை பிரார்த்தனை பண்ணினால் அது விடுவிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். பர்பராலகா பர்பர அலக்க அலக்கன்னா அந்த முன்னுச்சியில் இருக்கிற கேசத்துக்கு பேர். அது வந்து சுருண்டு இருக்கக்கூடிய கேசங்களோடு இருக்கிறாள் அம்பாள். பந்துரா உன்னதானதா அலக்காக சூர்ணீ குந்தலாக யஸ்யாக. பந்துரா அலக்கான்னு ஒரு பாடம் இருக்குது, பர்பரா அலக்கான்னு ஒரு பாடம் இருக்குது. பர்பராலக்கை இது சம்பிரதாயாகத பாடகா. பர்பராலக்காங்கிறது சம்பிரதாயமாக வந்த பாடம் அப்படின்னு சொல்கிறார். வஸ்துதா அயமேவ பகுசம்மதா பாடகா. பர்பராலகாங்கிற பாட்டம் தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய பாடம் அப்படின்னு சொல்லியிருக்கார். பர்பராலகா. விமர்ச ரூபிணி விமர்சம்னாக பரமசிவனின் விமர்சமாக இருப்பவள். சுவாபாவிகம் ஸ்புரணம் விமர்சனம்னாக்கா ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. பரமசிவனுக்கு ஆராய்ச்சி ரூபமாக அம்பாள் இருக்கிறார். விமர்ச ரூபிணி. स्वाभिविकी स्फुरत्ता विमर्शरूपा अस्य विद्यते शक्ति. விமர்சரூபிணி. அடுத்தது வித்யா. மோட்சப்பிரத ஞான ஸ்வரூபத்வாது வித்யா. மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஞான ஸ்வரூபமாக உள்ள வித்யை ரூபமாக அம்பாள் இருக்கிறார். வித்யாசிசா பகவதி பரமாஹி தேவி. இது தேவி மகாத்மியாது. கௌடபாடியின் சூத்திரம் இதெல்லாம் கோட் பண்ணுறார். பியதாதி ஜகத் பிரசூஹு. பியது வியோம ஆகாசம், ஆதிஹி அது முதல் கொண்டு உள்ள ஜகத்தை முழுக்க அம்பாள் சிருஷ்டி பண்ணுகிறாள். வேதாதி ஜகத் பிரசூஹு பிரசூதே சர்வேஷாம் வியாதீனாம் ஜராதி ரூபானாம் பிரசமனி. சர்வ வியாதி பிரசமனி. எல்லா வியாதிகளையும் அழிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவள். சர்வ மிருத்யு நிவாரிணி. அபமிருத்யு காலமிருத்யாதி ரூப சர்வ மிருத்யூன்னு நிவாரயதி. அபமிருத்யு போக்குகிறாள். காலமிருத்யுவும் போக்குகிறாள்னு போட்டிருக்கு. காலமிருத்யுனாக்கா
அந்த கால மிருத்யுவில் அவள் துக்கம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அவள் விமுக்தி அடையிறதுக்கு அம்பாள் உதவி பண்ணுறாள். சர்வ மிருத்யு நிவாரிணி ஞாத்வா தேவம் மிருத்யுமுகாத் பிரமுச்சியதே இது ஸ்ருதி. அம்பாள் உபாசனை பண்ணினால் அந்த மிருத்யுவிலிருந்து விடுபடுகிறார்கள் ஜனங்கள். அதனால் சர்வ மிருத்யு நிவாரிணி. அக்ரகண்யா சர்வஸ்ய ஜெகதா மூலகாரணத்வாது அக்ரே பிரதமதா கண்யா. எல்லா ஜெகத்துக்கும் மூல காரணம் அம்பாள் தான். ஆகினால அக்ரகண்யா முதல்ல அம்பாளத்தை தான் கணக்கு பண்ணணும், எண்ணணும், நினைக்கணும். அச்சிந்திய ரூபா குணசம்பர்க்க சூன்யத்வாது அச்சிந்தியம் சிந்தயித்தும் அசக்கியம் ரூபம் அஸ்யாக. குணங்கள் மற்ற சம்பர்க்கங்கள் ஒன்றும் அம்பாளுக்கு இல்லாததுனாலே அம்பாளுடைய ரூபத்தை சிந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சிந்தயிதும் அசக்கியம் ரூபம் அஸ்யாக அச்சிந்திய ரூபா. கலி கல்மஷ நாசினி கலியுகே கல்மஷாதிக்யஸ்ய அவசியகத்வாது தன்னாசம் அந்நிய சாத்தியம் ஏஷ இவ கரோதி. கலியுகத்தில் இருக்கிற கல்மஷங்கள் தோஷங்கள் அது அதிகமாக இருக்கிறது. அதை போக்குறதுக்கு அம்பாள் தான் கலி கல்மஷ நாசினி. கிருதஸ்ய அகில பாபஸ்ய ஞானதः அஜ்ஞானதோபி வா பிராயஷ்சித்தம் பரம் புரோக்தம் பராசக்தேஹே பதஸ்மிருதிஹி. ஸோ கலியில் பாவங்கள் பண்ணினால் அதை போகிறதுக்கு ஒரே வழி பிராயஷ்சித்தம் பராசக்தியினுடைய பதத்தை ஆசிரயிக்கணும். இது பிரம்மாண்ட புராணம். காத்யாயினி கதோ நாம ரிஷிஹி தஸ்ய அவத்தியம் ஸ்திரீ இத்யர்த்தே காத்யः காத்யாயினி. சர்வதேவ தேஜ சமூகாத்மிகாயை தேவியாக இதம் சம்ஞா. எல்லா தேவர்களுடைய தேஜஸிலிருந்தும் அம்பாள் உண்டான போது அந்த தேவிக்கு இந்த காத்யாயினிங்கிற சம்ஞை பேர். அது பாவன புராணத்தில் சொல்கிறார். இயம்சே உட்யான பீட அபிமானி. உட்யான பீடத்தில் இருக்கிற ஈஸ்வரி காத்யாயினி. காத்யாயினி சோட்யானே காமாख्या காமரூபகே பூர்ணேஸ்வரி பூர்ணகிரௌ சண்டி ஜாலந்தரே ஸ்மிருதா. இது காளிகா புராணே. காலஹந்திரி காலஸ்ய மிருத்யோகோ ஹந்திரி. காலனை யமராஜனை மிருத்யுவை சம்ஹரித்தாள் அப்படிங்கிறதுனால காலஹந்திரி. கமலாட்ச நிஷேவிதா கமலாட்சேன விஷ்ணுனா நிதராம் சேவிதா. விஷ்ணுவாலே மிகவும் அதிகமாக உபாசிக்கப்பட்டவள். தாம்பூல பூரித முகி தாம்பூலின பூரித முகம் யஸ்யாக. அம்பாள் தாம்பூலம் தரிச்சுட்டு இருக்காள் எப்பவும் அப்படின்னு தாம்பூல பூரித முகி. அந்த மூக்க கவியை பற்றி சொல்லும்போது அம்பாளுடைய தாம்பூலம் அவனுக்கு ஒரு துளி கிடச்சிது, அதனால் அவன் கவித்துவத்தை அடைந்தான் அப்படின்னு மூக கவியுடைய சரித்திரத்தில் சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் மூக பஞ்சசதின்னு 500 ஸ்லோகங்கள் அவர் பண்ணினார் அப்படின்னு. அடுத்தது தாடிமி குசும பிரபா. தாடிமின்னு ஒரு புஷ்பம். அது பலவிரகிதாக புஷ்பமாத்திரசாலி. அதுக்கு பழம் கிடையாதா, வெறும் புஷ்பம் தானே. அப்படிப்பட்ட தாடிமிங்கிற புஷ்பம். இதுக்கு செம்பருத்திக்கு தாடிமிங்கிற பேருன்னு தோன்றது. தஸ்ய குசுமசேவ பிரபா. அதுபோல் பிரபை பிரகாசம் அம்பாளுக்கு இருக்கிறது. அதனால் தாடிமி குசும பிரபா. மிருகாட்சி மிருகஸ்யேவ அக்ஷிணி யஸ்யாக. மான் போன்ற கண்களை உடையவள். மானுடைய போன்ற கண்களை உடையவள். மானுடைய கண்கள் ஒரு பயத்தோடு அப்படி இப்படி அலைஞ்சுட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கண்களோடு கூடினவள் லோலாட்சிங்கிறார். மோகினி மோகயதீதி மோகினி. எல்லாரையும் மோகிக்க செய்கிறாள். யஸ்மாதிதம் ஜகத் சர்வம் துவயா சுந்தரி மோகிதம் மோகினி இத்யேவதே நாம சுகுணோத்தம் பவிஷ்யதி. உன்னுடைய அழகினால எல்லாரையும் உலகத்தில் மோகிக்க செய்கிறாய், இதனால் மோகினின்னு பேர் அப்படின்னு நாரதீய புராணத்தில் சொல்லியிருக்கு. அதுவா அமிர்தமதனே விஷ்ணுனா மோகினி ரூபம் திருதம். அது அந்த மோகினி ரூபம். அமிர்தமதனம் பண்ணும்போது அம்பாள் மோகினி ரூபமாக எடுத்துக்கொண்டு அந்த அமிர்தத்தை அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும்
பகிர்ந்து கொடுத்தாள் அப்படின்னு கதை இருக்கிறதுனால அந்த மோகினி ரூபமாக, அதுவும் மோகினி. முக்கியா, முகே சர்வ ஆதவ் பவா முக்கியா, எல்லாத்துக்கும் முதல்ல இருக்கக்கூடியவள், அதனால முக்கியா. அகமஸ்மி பிரதமஜா ரிதஸ்யா இது ஸ்ருதிஹி. மிருடானி, மிருட சுகனே, மிருடங்கிற வெர்பு வந்து சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாத்து. அது ஜன சுககிருதே மிருடாய நமோ நமஹா இது சிவரகசியம். அதனால் பரமேஸ்வரனுக்கு மிருடன்னு பேர், பரமேஸ்வரனுடைய பத்னி, அதனால் மிருடானி. மித்ரரூபிணி சுகப்பிரதஸ்ய மித்ராணாம் சூரியானாம் இவ ரூபம் அஸ்யாக. சூரியர்கள் போல, மித்ரன்னா சூரியனுக்கு பேர், சூரியனுடைய பிரகாசம் அம்பாள் இருக்கிறதுனால மித்ரரூபிணி. நித்திய திருப்தா, நித்தியம் சர்வகாலம் திருப்தா, எப்பவும் அம்பாள் திருப்தியாக இருக்கிறாள். பகவான் பக்தன் வந்து எவ்வளவு சொல்பமான பிரார்த்தனையோ பலமோ புஷ்பமோ பண்ணினா கூட அம்பாளுக்கு எப்பவும் திருப்தி ஏற்படுகிறது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு கீதையில் சொன்ன மாதிரி. அதனால் நித்திய திருப்தா, சர்வகாலம் திருப்தா. நித்தியன்னு ஸ்வரூப ஆனந்தேனவா திருப்தா, நித்தியம்னா ஸ்வரூப ஆனந்தம், அந்த ஆனந்தத்தினாலே அம்பாள் திருப்தியாக இருக்கிறாள். பக்த நிதி, பக்தானா நிதிரேவ, பக்தர்களுடைய நிதியே அம்பாள் தான். எப்படி காமபூரகத்வாது, பக்தர்களுடைய விருப்பங்களையெல்லாம் அம்பாள் சாதிச்சு கொடுக்கிறாள், அனுகிரகம் பண்ணுறாள்ங்கிறதுனாலே பக்த நிதி. நியந்திரி, ஜெகன் நியாமகத்வாது நியந்திரி, ஜெகத்தை முழுக்க நடத்தி போடுறவள், அதனால நியந்திரி. நிகிலசிய கிருஷ்ண பிரபஞ்சசிய ஈஸ்வரி, இந்த பிரபஞ்சத்திற்கு முழுக்க ஈஸ்வரியா இருக்கிறனால நிகிலம். நிகிலன்னா மொத்தம்னு அர்த்தம், மொத்த பிரபஞ்சத்துக்கும் அம்பாள் ஈஸ்வரி, நிகிலேஸ்வரி. மைத்ராதி வாசனா லப்யா, வாசனான்னா இயல்புகள், அது 4 இயல்புகள் சொல்கிறா. கருணா முதிதா உபேட்சா மைத்ரி அப்படின்னு. மைத்ரி கருணா முதிதா உபேட்சா சேத் சதஸ்ர வாசனாக. சுகிஷு மைத்ரி, சுகமாக இருக்கிறவாள்கிட்ட மைத்ரி அந்த வாசனை, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப், சக்கியத்தோடு இருக்கிறாள். கிருஷ்ண பிரபஞ்ச துக்கிஷு கருணா, துக்கமுடையவாழ்கிட்ட கருணையோடு அம்பாள் நடந்துக்கிறாள். புண்ணியேஷு முதிதா, புண்ணியம் என்னவாழ்கிட்ட சந்தோஷமாக இருக்கிறாள். பாபிஷு உபேட்சா, அவளை பாபிகளை வந்து உபேட்சை பண்ணி அவளை திருத்தி கொண்டு வருகிறாள். அதனால் 4 விதமான இயல்புகள் அம்பாளுக்கு இருக்குது. அதனால் மைத்ரியாதி வாசனா லப்யா. ஏதாக சித்தசிய சோதிக்காக, அதுக்கு ஸ்லோகம் நிறைய கோட் பண்ணுறார். யோக சூத்திரம். மைத்ராதிபி சதுர்பி வாசனாபி லப்யா. பரமசிவசிய மகாபிரளயகாலினே தாண்டவே பிரம்மவிஷ்ணுவாதிரபி நாசாதாத் ததா ஏஷ இவ தத் சாட்சிணி. மகாபிரளய சாட்சிணி. மகாபிரளய காலத்தில் பிரம்மா விஷ்ணுகள் எல்லாருமே அழிஞ்சு போகிறாள், பரமேஸ்வரர் உத்தரதான் இருக்கிறாள். அதனால அப்போ இவள் அம்பாள் மத்திரம்தான் அங்கே சாட்சியாக இருக்கிறாள்ன்றால மகா பிரளய சாட்சிணி. மகேஸ்வரஸ்ய மிருத்யுகஸ்மரஸ்ய சாட்சிணி து யா சுமங்கலீரியம் வதூரிமாம் சமேத பஷ்யதா அப்படின்னு அங்கே ஸ்லோகம் கோட் பண்ணுறார் குருகலாயை. அடுத்தது பராசக்தி. தேகே தசமதாது பராசக்தி உச்சதே. தேகத்தில் 9 தாதுக்கள் தான் கணக்கு பண்ணியிருக்கா. துவகு அசுரங் மாம்ச மேதா அஸ்தி சக்தி மூலக்காக. மஜ்ஜ சுக்ல பிராண ஜீவதாதவா சிவமூலக்காக. அது 5, இது 4, 9. நவதாதுரயம் தேகோ நவயோனி சமுத்பவா. தசமீ தாது ஏகைவ பராசக்தி இது ஈரிதா. 10வது தாதுக்கு பராசக்தின்னு பேர். அந்த பராசக்தி தான் எல்லா தாதுக்களையும் கண்ட்ரோல் பண்ணி செயல்படும்படியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பராசக்தின்னு பேர் அந்த தாதுவுக்கு பேர். அல்லது பரா உத்கிருஷ்டா சக்தி, மேலான சக்தி, அதனால் பராசக்தி. பரான உத்கிருஷ்டான்னு அர்த்தம். எஸ்ய பதார்த்தஸ்ய யா யா சக்தி உதாகிருதா சா சா விஸ்வேஸ்வரி தேவி
அப்படின்னு லிங்க புராணத்தில் சொல்லியிருக்கு. எந்தெந்த பதார்த்தத்திலே என்னென்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி எல்லாமே அம்பாள் ஸ்வரூபம்தான். பராசக்தி, பரா நிஷ்டா, பரா உத்கிருஷ்டா நிஷ்டா, சமாப்தி ஞான விசேஷ ரூபா. அந்த ஞான ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். மேலான ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். பிரஜான கனரூபிணி, சர்வகர்மணாம் ஞான விசேஷः சூதகீதாயா முக்தः சாஸ்திராச்சாரியோபதேசேன கர்த்தஹி சாஸ்திரானுசாரிபிः சர்வசாட்சிதையா ஆத்மான சம்யக நிச்சித்திய சுஸ்திரः அப்படின்னு சொல்லி அந்த பிரஜானமாக இருக்கக்கூடியவள். அது கனம், சாந்திரம். கனம்னாக்கா அதிகமாக பிரஜானமாக இருக்கக்கூடியவள். அந்த ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கிறார். பிரஜான கனரூபிணி. மாத்வி பானாலசா. மாத்வி சப்தः பரிபந்தி சப்தபதி சாந்தசோபி லோகே பிரயுஜ்யதே. மாத்விங்கிறது மதுவில் உத்கிருஷ்டமான மது. அந்த மாத்வி பானத்தை, அந்த பானம் பண்ணுறதுனால அலசா சந்தோஷமாக இருக்கிறாள். மாத்வியாக திராட்சாது அந்நிய மதிராயாக பானேன அலசா. மாத்யா பானாலசா. மத்தா, மத்தா அதை மது, அந்த மதுவை சாப்பிட்றதுனாலே அம்பாளுக்கு மதம் ஜாஸ்தி இருக்கா, மதத்தோடு கூடியவள், அதனால மத்தா. எத்வா மச்சப்தா அகமர்த்தகா தஸ்ய பாவகா மத்தா. அகந்தைங்கிற அர்த்தமும் மத்தா. மாதிருகா வர்ண ரூபிணி. மாதிருகா அகாராதி ஷகாராந்தாக தாசாம் வர்ணாக. அகாரத்திலிருந்து ஷகார வரைக்கும் 51 அக்ஷரங்கள். அதனுடைய வர்ணம், அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் கலர் சொல்லியிருக்கா. அந்த ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். எப்படி கலர்னு சொல்கிறா பாருங்க. அகாராத்யாக ஸ்வராக தூம்ராக. அகாரன்னு ஆரம்பித்து 16 ஸ்வரங்கள் தூம்ரவர்ணம். சிந்தூராபாஸ்து காதயா. காவிலிருந்து டா வரைக்கும் உள்ளது சிந்தூர வர்ணம். டாதிபாந்தாக கௌரவர்ணா. டாவிலிருந்து பா வரைக்கும் கௌரவர்ணம். பாபாமா யாராலா, அது அருணாக சகுப்பு வர்ணம். லகாராத்யாக காஞ்சனாபாக. லா வா ஷா ஷா சா, அது காஞ்சனபம், கனகம் போல் ஸ்வர்ணம் போல ஜொலிக்கிறது. ஹகாராந்தியவ் தடிநிபா. ஹாட்சா ரெண்டும் வித்யு, தடிதுன்னா மின்னல் போல உள்ள பிரகாசத்துக்கு கூடினது அப்படின்னு சொல்லி அந்த வர்ண ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். அது ஒரு அர்த்தம். மாதிருகா அக்ஷரம், அகாரம் சர்வதேவத்தியம் அப்படின்னு சொல்லி எல்லா மாதிருகா அக்ஷர ரூபமாகவும் அம்பாள் இருக்கிறாள். அக்ஷமாலா ஸ்வரூபிணி இதுவா. அந்த அக்ஷமாலை 51 மணிகள் கொண்டு மாலை வச்சுருக்காளே, அது அக்ஷமாலைன்னு பேர். ஆவிலிருந்து அக்ஷா வரைக்கும் 51 அக்ஷரங்கள். இப்போது நம்ம 108, 54 மாலை வச்சுருக்கோம். அவள் அக்ஷமாலான்னா 51 தான் சொல்லியிருக்காள். 51 மணி, 51 ருத்ராட்சம் உள்ளது அக்ஷமாலா. அந்த ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கிறாள். அகாரா பிரதமோ தேவி, ஷகார அந்தியஸ்தத பரம். ஸோ ஆரம்பம் ஷா முடிவு. அதுக்கு அக்ஷமாலேதி விக்யாதா மாதிருகாவர்ண ரூபிணி சப்த பிரம்மஸ்வரூபா அப்படின்னு சொல்லியிருக்காள். மாதிருகாவர்ணான்னு ரூபயதி ஜனயதி இதுவா. மாதிருகாவர்ணங்களை அம்பாள் உற்பத்தி பண்ணுகிறாள். அதனால மாதிருகாவர்ண ரூபிணி அப்படி ஒரு அர்த்தம். மாதிருகாவர்ணானாமிவ ஸ்ரீசக்கராத்மகத்துவம். அதனால அந்த ஸ்ரீசக்கரத்தில் இருக்க மாதிருகாவர்ண ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். அது எப்படி ஷஷ்டே படே விஸ்தரேன பிரதிபாதிதம். சனதன சம்ஹிதை அதெல்லாம் கோட் பண்ணுறார். மாதிருகாவர்ண ரூபிணி. மகா கைலாச நிலையா. மகா கைலாசோ நாம கைலாசாது அதீவ பரதோ லோகா. நம்ம பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய கைலாசம்னு சொல்கிறோமே, அதை விட அதீவ பரதா, அதை விட சிரேஷ்டமான ஒரு லோகம் மகா கைலாசம்னு இருக்காம். பரமசிவா வாசஸ்தானத்வேன சிவபுராணாதோ பிரசித்தா. அங்கே தான் பரமேஸ்வரன் இருக்கிறான். அதனால் மகா கைலாச நிலையா, அங்கே அம்பாள் வசிக்கிறாள். சிவபுராணாதோ பிரசித்தம். மிருணால மிருது தோர் லதா. மிருணாலன்னா பிச தந்து, தாமரை தண்டு போல மிருதுவான
தோல் கைகளை உடையவள். தோர்லதா பாகு. மிருணால மிருது தோர்லதா. மகனீயா பூஜ்யத்வாதே மகனீயா, எல்லாரையும் பூஜிக்க தகுந்தவள், எல்லாராலும் பூஜிக்க தகுந்தவள், அதனால மகனீயா. தயாமூர்த்தி தெய்வமூர்த்தி சுரூபம் யஸ்யாக, அம்பாள் தயாரூபமாக அம்பாள் இருக்கிறாள். ஸோ தயாரூபா தயாமூர்த்தி. மகா சாம்ராஜ்யசாலி, மகா கைலாச ஆதிபத்தியம், அதுதான் மகா சாம்ராஜ்யம், அது அம்பாள் கொடுக்கிறாள். அங்கே அம்பாள் வசிக்கிறாள்ங்கிறால் மகா சாம்ராஜ்யசாலினி. அது ஆத்ம வித்யா, ஆத்ம ஞான ரூபத்வாது ஆத்ம வித்யா, ஆத்ம ஞான ரூபமாக அம்பாள் இருக்கிறாள், அதனால் ஆத்ம வித்யான்னு பேர். மகாவித்யா ஆத்ம வித்யா வந்து அஷ்டாட்சர மந்திர ரூபா, அதுக்கு ஆத்ம வித்யான்னு பேராம். 8 அக்ஷரம் உள்ள மந்திரம் தேவி மந்திரம். மகாவித்யா மகதீச்சசா வித்யா, எல்லா வித்தியங்களும் மேலான வித்யோடு ஸ்ரீசக்கரம் ஸ்ரீ பஞ்சதசாட்சரியை மீன் பண்ணுறா. நவதுர்கா வித்யாயா அப்படி மகாவித்யேது சம்ஞா, நவதுர்கா வித்யைக்கும் மகாதுர்கேன்னு பேராம். ஸ்ரீவித்யா பஞ்சதசி ஸ்வரூபா. அடுத்தது காமசேவிதா. காமங்கிறது பரமேஸ்வரனுக்கும் சொல்கிறாள். ஸோ அந்த பரமேஸ்வரனால் பூஜிக்கப்படுபவள் காமசேவிதா. ஸ்ரீ ஷோடசாட்சரி வித்யா. ஷோடசாட்சரி வித்யா, ஷோடசானாம் அக்ஷராணாம் சமாஹாரக ஷோடசாட்சரி. 16 அக்ஷரமுள்ள மந்திரம். பஞ்சதசாட்சரிங்கிறது 15, அதோடு ஸ்ரீயுக்தாச்சசா ஷோடசாட்சரி, அதோடு இன்னொரு அக்ஷரம் சேர்த்து 16 அக்ஷரம். இன்னொன்று வந்து ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் 28 அக்ஷரம்னு சொல்கிறா, அதான் மகா ஷோடசின்னு பேர். ஸோ அந்த ஷோடசாட்சரி வித்யாக இருக்கக்கூடியவள், அந்த சுரூபமாக இருக்கக்கூடியவள். திரிகூட்டா. த்ரயாணாம் பிரம்மாதீனாம் அவஸ்தா பீఠலோககுணாதீனாம் வா கூட்டம் சமூகா யஸ்யாம். பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராதி தேவர்களுடைய ஸ்தானமாக அம்பா இருக்கிறாள், பீடம். அதுதான் திரிகூட்டா. காமகோட்டிகா. திரிகூடா இன்னொன்று சொல்கிறார், வாக்பவாதி கூட்டத்திரையா அபின்னாவா. வாக்பவம், சக்தி கூட்டம், ஸ்ரீமத் வாக்பவம், சக்தி கூடம், இன்னொன்று வந்து ஸ்ரீமத் பாகவகுடைய சக்தி கூடம், வாக்பவகூடம், மத்தியகூடம், சக்தி கூட்டம். அப்படி வாக்பவாதி கூட்டத்திரய அபின்னா. காமஹா பரமேஸ்வர ஏவ கோட்டிஹி ஏகதேசா யஸ்யாக. காமகோட்டிகா, பரமேஸ்வரன் தான் அம்பாளுக்கு முடிவு, எண்டு. கோட்டினா எண்டு. சிவசக்தி சாமரஸ்ய பரபிரம்ம ரூபத்வாது. சிவசக்தி சாமரஸ்யம், சிவன் சக்தி ஐக்கியமாக இருக்கிறதுனால அந்த ரூபம் காமகோட்டிகா. கட்டாட்ச கிங்கரீபூத கமலா கோட்டி சேவிதா. கட்டாட்சஸ்ய ஏகதேசபாதஸ்ய. அந்த கட்டாட்சம் வந்து ஏதோ ஒரு லேசாக தான் பார்க்கிறாளாம் அம்பாள். அதனால அந்த பார்வையினாலே கிங்கரீபூதாபிகி கமலானா லக்ஷ்மீனாம் கோடிபிகி சேவிதா. கோடிக்கணக்கான லக்ஷ்மி தேவி வந்து அம்பாளுக்கு கிங்கரீபூதாக சேவை பண்ணுறதுக்காக வராலாம். ஸோ அப்படிப்பட்ட கட்டாட்ச கிங்கரீபூத கமலா கோடி சேவிதா. அப்படி கோடிக்கணக்கான லக்ஷ்மி தேவிகள்னால சேவிக்கப்பட்டவள். யஸ்மது ஈஷத் அவலோகனம் தம் பாரேபரார்த்தம் லக்ஷ்மியாக விருணதே. அம்பாளுடைய ஈஷது அவலோகனம், ஒரு சின்ன கட்டாட்சம் வந்தால் போரும், அது வந்து அந்த லக்ஷ்மிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. சிரஸ்திதா. சிரசி பிரம்மரந்திரே குருரூபத்தையா ஸ்திதா. இந்த கிங்கரீபூதங்கிறதுல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் பெரியவா ஆதிசங்கரர் பண்ணியிருக்கார். ஆபதி கிம் கரணீயம் ரமணீயம் சரணயுகலம் அம்பாயாக. ஒரு ஆபத்து வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக. அம்பாருடைய சரணயுகலத்தை ஸ்மரணம் பண்ணுங்கோ. சரி, தத் ஸ்மரணம் கிம் குருதே. அந்த ஸ்மரணம் பண்ணினால் என்ன அது பண்ணுறது? பிரம்மாதீனப்பி கிங்கரி குருதே. பிரம்மா தேவதைகளும் இவனுக்கு சேவை பண்ணுறதுக்கு வந்துடுறாள்.
அந்த கிங்கரீபூதங்கிறதுக்கு ஆதிசங்கரர் இந்த ஒரு அழகான ஸ்லோகம் பிரஷ்னோத்தர மாளிகையிலேயே சொல்லியிருக்கார். கட்டாட்ச கிங்கரீபூத கமலா கோட்டி சேவிதா சிரஸ்திதா சிரசி பிரம்மரந்திரே குருரூபதையா ஸ்திதா. பிரம்மரந்திரத்திலே குருரூபமாக அம்பாள் இருக்கிறாள். சிவ பிரம்மரந்திரஸ்ய அதோபாக சந்திரः அஸ்தி ச ச வித்யா திருதியகூட்டாத்மகா தியாசயனாக சந்திரநிபா. அந்த பிரம்மரந்திரத்திலே அதோபாகத்தில் சந்திரன் இருக்கிறான். அந்த சந்திரரூபமாக அம்பாள் இருக்கிறாள். சந்திரநிபா. பாலஸ்தா பாலஸ்தா இந்திரசுபமான 2 பதம் அங்கே. பால ஹிருல்லேகா பிந்து ரூபேன திஷ்டதி பாலஸ்தா. பாலம்னா நெத்தி. ஆக்ஞா சக்கரத்தில் ஹிருல்லூபமாக அம்பாள் இருக்கிறாள், அதனால பாலஸ்தா. இந்திரதனு பிரபா ததுபரி அர்த்தச்சந்திர ரூபேன திஷ்டதி இது ஆக இந்திரதனு பிரபா. அதுக்கு இந்திரதனு அந்த ஆக்ஞா சக்கரத்து மேலே அர்த்தச்சந்திர ரூபமாக இருக்கிறாள், அதனால இந்திரதனு பிரபா. ஹிருதயஸ்தா ஹிருதயே தியேயத்வேன திஷ்டதீதி ததா. ஹிருதயத்தில் அம்பாளை தியானம் பண்ணி அம்பாள் ஹிருதயத்தில் வாசம் பண்ணுறாருனாலே ஹிருதயஸ்தா. ரவி பிரக்யா ரவினா சூரியன். ஹிருதயஸ்தாவுக்கு இன்னொரு சொல்லலாம் பராபீஜம் ஹிருதயம் இது திச்சதே. ரவி பிரக்யா நிபப்பிரபா நிபப்பிரக்ய சப்தோ சாதிருஷ்ய பாராவக துத்திய திய. ஸோ சூரியனுக்கு சமமான பிரகாசத்தை உடையவள் ரவி பிரக்யா. திரிகோணாந்தர தீபிகா திரிகோணத்தில் இருக்கிறாள் அம்பாள். திரிகோணம்னுக்கு 2-3 அர்த்தங்கள் சொல்கிறாள். திரிகோணம்னா பிந்துவில் திரிகோணம் இருக்குது, அந்த திரிகோணத்தில் மத்தியில் அம்பாள் இருக்கிறாள், அது ஒரு அர்த்தம். தேவி பட்சேது மேலும் பிரதட்சிணை குர்வன்னே ரவி அஷ்டகோணாத்மகசிய. மேலுவ பிரதட்சணம் என்ற சூரியன் 3 கோணத்தில் 2 விதமாக அவள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா. கோணத்ரயம் அதில் ஈஷாக்னி கோணவுத்து திரிகோண ரேகா மத்திய பதிதாவித்தி அதில் நிறைய ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி அந்த மேரு மண்டலத்தில் மேரு சிங்கத்தில் திரிகோணம் இருக்குது, அந்த திரிகோணத்தில் அம்பாள் இருக்கிறாள். திரிகோணாந்தர தீபிகா. அடுத்தது தாட்சாயணி. தட்சஸ்ய கன்யா தாட்சாயணி. தட்சனுடைய புத்திரனாக பிறந்ததுனால அம்பாளுக்கு தாட்சாயணின்னு பேர். அடுத்தது தைத்ய. இன்னொன்று அஸ்வின்யாதி ரூபாவா. தாட்சாயணினாக்கா அஸ்வின்யாதி நட்சத்திர ரூபமாக இருக்கிறாள்னு பேர். அதுக்கு இன்னொரு பிரமாணம் சொல்கிறார். தாட்சாயணி து அபர்ணாயாம் ரோஹிணியாம் தாரகாசுச்ச அப்படின்ற கோஷம் கோட் பண்ணுறார். தாட்சாயணிங்கிறது அபர்ணா அம்பாளுக்கும் பேர், தாரகாசுச்ச நட்சத்திரங்களுக்கும் பேர் அப்படின்னு ஒரு கோஷம் இருக்குது. அதனால நட்சத்திரங்களுக்கெல்லாம் அதிபதி தாட்சாயணி அந்த ரூபமாக இருக்கிறாள். அல்லது தர்ஷபூர்ணமாசையோ ஆவர்த்தி தாட்சாயணி தாட்சாயண யஜ்ஞபதேன உச்சதே. தர்ஷபூர்ண மாதம் அப்படிங்கிற யஜ்ஞங்கள் அக்னிஹோத்திரத்தில் அவள் பண்ணுறவா, அதுக்கு தாட்சாயண யஜ்ஞம்னு பேர் இருக்குது. அதனால் அந்த ரூபமாக அம்பாள் இருக்கிறாள் தாட்சாயணி. தைத்திய ஹந்திரி. தைத்தியானா பண்டாசுராதீனாம் ஹந்திரி. பண்டாசுர முதலிய அசுரர்களை அழிக்கிறாள், அதனால தைத்திய ஹந்திரி. தக்ஷ யஜ்ஞ விநாசினி. தக்ஷனுடைய யஜ்ஞத்தை அம்பாள் நாசம் பண்ணினாள். அந்த கதை தாட்சாயினி கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது அவர் 2 விதமாக தக்ஷன் சொல்கிறார். ஒரு தக்ஷன் அம்பாளுடைய தகப்பனாராக பிரஜாபதித்வேன பிரசித்தா. தக்ஷ பிரஜாபதினு பேர், அப்படி பிரசித்தமானவன் அந்த தக்ஷன். இன்னொரு தக்ஷன் அந்யஹ மானுஷோ ராஜா தசைவ அவதார விசேஷா. ஒரு மனுஷ ரூபமாக தக்ஷனு ராஜா இருந்தானாம். உபயோரபி யஜ்ஞம் விநாசயிதும் சீலம் அஸ்யாக. 2 பேருடைய யஜ்ஞத்தையும் அம்பாள் நாசம் பண்ணினாள் அப்படின்னு ஒரு பிரம்மபுராண வாயு புராணத்தில் இருக்கிற கதையை அவர் சொல்கிறார். பிராச்சீன பரிஷா பௌத்திரः புத்திரச்சைவ பிரச்சேதசः தக்ஷயித்யேவ நாம்னா त्वं मारिषायां जनिष्यसि कन्यायां शाखिनां चैव प्राप्ते वे चाक्षुषान्तरे अहं तत्रापि ते यज्ञं हन्मि देव्याः प्रियेप्सया. அந்த பிரச்சேதசனுடைய புத்திரன் பிராச்சீன பரிஷனுடைய பௌத்திரன் அவனுக்கு தட்சன் இருந்தான். அவனுடைய யஜ்ஞத்தையும் அம்பாள் நாசம் பண்ணினாள் அப்படின்னு ஒரு கதை அந்த இதில் இருக்குது, அதை சொல்கிறார்.
தாட்சாயணி தட்சயஜ்ஞ விநாசினி தராந்தோலித தீர்காட்சே தரம் ஈஷது யதா ஸ்யாத் ததா ஆந்தோலிதானி சஞ்சலானி தீர்காணி ஆகர்ணிகாந்தம் விஸ்ராந்தானி அக்ஷீணி யஸ்யாக. அவ்வளோ அர்த்தம். தரம்னா ஈஷது கொஞ்சம் சஞ்சலத்தோடு கூடின, தீர்க்கம் நீளமான கண்கள். நீளமான கண்கள்னாக்கா கர்ணாந்திகம், காது வரைக்கும் நீண்டிருக்காம் கண்கள். அப்படிப்பட்ட கண்களோடு கூடியவள் தர ஆந்தோலித தீர்காட்சி. அடுத்தது தர ஹாசோஜ்வலன் முகே தரஹாசேன ஈஷது ஸ்மிதேன உஜ்வலது சோபமான முகம் யஸ்யாக. லேச புன்சிரிப்பு சிரிக்கிறாள், அப்படிப்பட்ட சிரிப்போடு கூடின முகத்தை உடையவள். தரஹாச உஜ்வலன் முகி. குருமூர்த்தி குரு மந்திரம் ரெண்டும் ஐக்கியம் சொல்கிறாள். மந்திரா தேவதா ரெண்டும். குருஷ ஏகார்த்த வாச்சகா குருபத நிருக்திரபி. அப்படி குருவோ மந்திரம் ரூபமாகவும் அம்பாள் இருக்கிறாள். குருரேவ மூர்த்தி சரீரம் யஸ்யாக. அந்த குருங்கிறதுக்கு அர்த்தம் எல்லாரும் நிறைய பேர் சொல்கிற, இதுலேயும் இவரும் சொல்லியிருக்கார். குகாரஸ்து அந்தகாரஸ்யாது ருகாரா தன் நிவர்த்தகா. குஹுனா அந்தகாரம், இருட்டு, அஜ்ஞானம், அதை நிவர்த்தகம் பண்ணுறவர், அதனால குருன்னு பேர். அதனால் குருமூர்த்தியாக அம்பாள் இருக்கிறாள். இன்னொரு அர்த்தம் குஹு அஜ்ஞானம் ருணதி, அதே அர்த்தம்தான். அதே இன்னொரு இதில் கொட்டேஷன் கொடுக்குறார். குருமூர்த்தி குணநிதி. குணங்கள் எல்லாம் குணங்களுடைய நிதியாக அம்பா இருக்கிறாள். எல்லா குணங்கள் சத்வ ரஜஸ் தமசு அந்த குணங்கள், அதுக்கப்புறம் தயை கருணை அந்த குணங்கள், அது எல்லாமே அம்பாள் இருக்கிறாள். அதனால குணநிதி. இன்னொன்று குணகன்னா ரஜ்ஜு, கயிறு. அதில் பிரளயகாலே மனுனா பகவத் ஆஜ்ஞானுருகாரேன சர்வாணி பீஜானி ரிஷீம்ச்ச நௌகாயாம் நிவேஷ்ய. பிரளய காலத்தில் பகவத் ஆஜ்ஞையினாலே எல்லா ஜீவன்கள், அப்போ இருந்த ஜீவன்கள் எல்லாம், ரிஷிகள் எல்லாரையும் ஒரு நௌகம், போட், படகில் எல்லாரையும் இருக்க வச்சு, பகவதா ஸ்ருங்கே சா நௌகா ரஜ்வா பத்தா. பகவான் மத்ஸ்யாவதாரமாக எடுத்துட்டு வந்தபோது அந்த மத்ஸ்யாவதாரத்தினுடைய ஸ்ருங்கத்தில், தலைபாகத்தில் அந்த ரஜ்வை, ஒரு ரஜ்ஜுவினால் அந்த நௌகா பத்தா கட்டப்பட்டதாம். சா ரஜ்ஜு அம்பையா அதிஷ்டிதா சதி தார்டியம் ஆபேதே. அந்த ரஜ்ஜு அம்பாள்னால அனுகிரகப்பட்டதுனாலே தார்டியம் ஆபேதே, நல்ல திடமான ரஜ்ஜுவாக ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறார். தேவி தஹரா குணநிதி கோமாதா கவாம் தேனூனா மாதா சுரபிரூபா. காமதேனு ஸ்வரூபம், தேனுக்களுக்கெல்லாம் மாதா. குஹ. இன்னொன்று கோபதஸ்ய அர்த்தாக வாகாதயா கிராஹ்யாக. வாக்குக்கும் கோம்னு பேராம். நாட் ஒன்லி வாக். கௌஹு ஸ்வர்கே ரிஷபே ரஷ்மௌ வஜ்ரே சந்திரமசி ஸ்மிருதா அஞ்சனி நேத்திர திக்பான பூவாக் வாரிஷு கௌர்மதா. இவ்வளவு அர்த்தம் சொல்கிறார் கௌங்கிற சப்தத்துக்கு. அதற்கெல்லாம் தாயார் ரூபமாக அம்பாளாக இருக்கிறவள். பானே வாச்சி பசௌ பூமௌ திசி ரஸ்மௌ ஜலே அக்ஷிணி ஸ்வர்கே மாதரி வஜ்ரே அக்னௌ முகே சத்யேச்ச கோத்வனிஹி இதி. அது எல்லாத்துக்கும் மாதாவாக இருக்கிறவள். குஹ ஜன்மபூஹு. குஹஸ்ய ஸ்கந்தஸ்ய ஜன்மபூஹு உற்பத்தி ஸ்தானம். குஹன் ஸ்கந்தனை உற்பத்தி பண்ணவள், அதனால குஹ ஜன்மபூஹு. இன்னொன்று குஹாஹா ஜீவாஹா. அந்த ஜீவர்களுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானம் அம்பாள். அதனால் அப்படியும் குஹ ஜன்மபூஹு.
தேவைஷி தேவானாம் பிரம்ம விஷ்ணுவாதீனாம் ஈஷி ஈஸ்வரி, தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரி. ஸோ தேவேஷி. தண்டநீதிஸ்தா தண்டநீதோ அர்த்தசாஸ்திரே திஷ்டதி இது ததா. தண்டிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் தண்டநீதின்னு இருக்கே, அதில் அம்பாள் ஸ்திரமாக இருந்து எல்லாருக்கும் அவர்களுடைய பாப சாமியத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்கிறாள். நீதி சாஸ்திரோக்தஜா அப்படி தேவி. நீதி சாஸ்திரமும் அம்பாளுக்கு நன்னா தெரியும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். தண்ட நீதிஸ்தா. தஹரம் அல்பம் ஆகாசம் ஹிருதய குஹரவர்த்தி ததேவ ரூபம் அஸ்யாக. தஹரம்னா அல்பம், ஹிருதயத்தில் சின்னதாக குகை ரூபமாக அம்பாள் இருக்கிறாள். கஹராகாச ரூபிணி. பிரதிபன்முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா. பிரதிபத் ஆரம்பித்து ராகை பௌர்ணமி வரைக்கும் உள்ள திதிகளில் அம்பாள் இருக்கிறாள். திதி மண்டல பூஜிதா. அந்த திதிகளெல்லாம் பூஜிக்கப்படுகிறாள். நம்ம திதி நித்யா நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். 16 நித்யா தேவதைகள். திதி சப்தா நித்யாபரா தேன நித்யா மண்டலேன பூஜிதா. இந்த நித்யா தேவதைகள்னால பூஜிக்கப்படுபவள். திரிகோண ரேகாத்ரய ரூபேன ஆவிருதா. 3 கோணங்கள் கொண்ட 3 ரேகைகள் கொண்ட திரிகோணத்தினால ஆவிரதம் அந்த நித்யா தேவதைகள்னால பூஜிக்கப்பட்டவள். பிரதிபன்முக்கியா ராகாந்தாச்ச திதையாக யாசாம் தேவதானாம் தாசாம் மண்டலேன சமூகேன பூஜிதா. அந்த பிரதிபன்முக்கிய முதல் ஆரம்பித்து ராகா வரைக்கும் உள்ள திதிகளுக்கு ஒரு தேவதைகள் இருக்கே, அந்த தேவதைகள்னால பூஜிக்கப்படுபவர்கள். அந்த திதி நித்தியினால் பூஜிக்கப்படுபவர்கள்ங்கிறது ஒன்று, திதிகளுடைய தேவதையினால் பூஜிக்கப்படுபவர்கள்னு அர்த்தம் பண்ணுறார். திதி மண்டல பூஜிதா. கலாத்மிகா. கலாசப்தேன வன்னேः दशकलाः, सूर्यस्य 12 कलाः, चन्द्रस्य 16 कलाः, 64 संख्यागत्वादिना प्रसिद्धाः. கலைன்னா என்ன? சூரியனுக்கு சந்திரனுக்கு 16 கலை, பிரதமையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும். சூரியனுக்கு 12 கலை. அதுக்கப்புறம் 64 கலைகள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சந்திரனுக்கு அக்னிக்கு 3 கலை சொல்கிறார், 10 கலை. வன்னேகே 10 கலாக. ஸோ இந்த மாதிரி எல்லா கலா ரூபமாகவும் அம்பாள் இருக்கிறாள். கலாத்மிகா. கலாநாதா. இந்த கலைகள் எல்லாத்துக்கும் அம்பாள் தான் ஈஸ்வரி. அந்த கலைக்கு நிறைய சொல்கிறார். வைராக்கியம் சே முமுட்சுஞ்ச சமாதி விமலம் மனஹ சதஸ் அசது வஸ்து நிர்தாரா துரியாவஸ்தாக கலாயிமாக. அது வேறு சொல்கிறார். வைராக்கியம் முமுட்சுத்வம் சமாதி யோகத்தில் அதுக்கெல்லாமே கலாய் பேர் சொல்கிறார். தூதி யாக பிரகரணே ஷோடச காமகலா உக்தாக. தூதி யாகம்னு ஸ்ரீவித்யை உபாசன அதில் 16 ஷோடச காமகலா உக்தாக. அந்த கலாத்மிகா. ஏதாசாம் கலானாம் நாதா. கலாநாதா. இந்த கலைகளுக்கெல்லாம் சுவாமினி ஈஸ்வரி கலாநாதா. இன்னொன்று சொல்கிறார். சந்திரமண்டலஸ்ய ஸ்ரீசக்கரஸ்வரூபத்வாது சந்திரரூபா இது வா. அந்த கலாநாதங்கள் சந்திரரூபா அப்படிங்கிறது அர்த்தம் பண்ணுறார். காவ்யாலாப விமோதினி. வினோதினின்னு ஒரு பாடம் சில பேர் சொல்கிறார். விமோதினின்னு தான் இவர் அர்த்தம் பண்ணியிருக்கார். காவ்யானாம் வால்மீகியாதி மகாகவிகிருத பிரபந்த விசேஷானாம் 18 லக்ஷணலக்ஷிதானாம் ரூபக பேதா அபின்னானாம் ஆலோபேன விசேஷ்ய மோததே. வால்மீகி முதலிய மகர்ஷிகள் பண்ணிய மகாகவிகள் பண்ணின அந்த காவியங்களினாலே, அந்த ஆலாபம், அந்த காவியங்களை படிக்கிறதுனாலேயும் அதை கேட்குறதுனாலேயும் அதை பேசுகிறதுனாலேயும் விசிஷ்ய மோதத்தை அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுறது. காவ்யாலாப விமோதினி. சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா. சாமராபியாம் சகிதே சச்சாமரே ரமாவாணி. ரமானா லக்ஷ்மி, வாணினா சரஸ்வதி. 2 பேரும் சாமரத்தை எடுத்துக்கிண்டு அம்பாளுக்கு சேவை பண்ணுறாள். சேவிதா வீஜிதா. அந்த சாமரினால அம்பாளுக்கு வீசுகிறாள்.
ஆதிசக்தி சர்வ ஜெகதாம் உத்பாதகத்வாது ஆதிசக்தி, எல்லா ஜெகத்தையும் உற்பத்தி பண்ணுறவள், அதனால் ஆதிசக்தி. அமேயா மாதும் அசக்கியா அமேயா, அளவிட முடியாதவள், அதனால் அமேயா. அமேயான்னு தனிப்பதம். அடுத்தது ஆத்மா. ஆத்மசப்தேன ஜீவா பரமசப்தோத்தரம் ச ஆத்மானுஷங்காத் பரமாத்மா ச இது நாமத்வயேன கச்சியதே. ஆத்மானா ஜீவாத்மாவும் குறிக்கிறது, பரமாத்மாவையும் குறிக்கிறதுன்னு சொல்கிறார். ஸோ அமேஜா ஆத்மா. அதுக்கு நிறைய ஸ்லோகங்கள் கோட் பண்ணுறார். அமேயாயை நமஹ ஆத்மனே நமஹ. அடுத்தது பரமா, அதே பரமாத்மா. ஜீவாக சர்வே ததா சர்வாக பரமாத்மா ச ஸ்மிருதः. பரமா. அல்லது ஆத்மசப்தேனே பிரம்ம இவ, ஆத்மானா பிரம்மாவையும் குறிக்கிறது, அதனால அந்த அர்த்தமும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். பரமா. பாவனாகிருதி, பாவனி பாவயித்ரி ஆகிருதி சரீரம் சரித்திரம் வா ஞானம் வா யஸ்யாக. சுத்தப்படுத்தக்கூடிய பாவனம், எல்லாரையும் சுத்தப்படுத்தக்கூடியதான ஒரு ஆகிருதி சரீரம் அம்பாளுக்கு இருக்குது. சுத்தப்படுத்தக்கூடிய சரித்திரம் அம்பாளுக்கு இருக்குது. சுத்தப்படுத்தக்கூடிய ஞானம் அம்பாளுக்கு இருக்குது. அதனால பாவன ஆகிருதி. பாவனங்கிறதுக்கு ஆகிருதிக்கு இவ்வளோ அர்த்தம் சொல்கிறார். சரீரம் சரித்திரம் ஞானம், அப்படிப்பட்ட அம்பாள். அதுக்கு யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியிலிருந்து கொட்டேஷன் கொடுக்குறார். அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி. அநேக கோட்டையாக பிரம்மாண்டாக ஏஷாம், அநேக கோடி பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தாயார் மாதிரி இருக்கக்கூடியவள் ஜனனி. தேஷாம் ஜனயித்ரி, உற்பத்தி பண்ணுறவள். விராட்டு ஸ்வராட்டு சம்ராட்டு, இந்த 3 பதங்கள் இங்கே சொல்கிறாள். அது எல்லாத்துக்கும் ஈஸ்வரி. பிராதான்யேன விராடாத்மா பிரம்மாண்டமபிமன்யதே ஸ்வராட்டு ஸ்வரூபம் உபயம் சம்ராட்டு இது அப்ரவீத் ஸ்ருதிஹி. ஸோ விராட்டு ஸ்வராட்டு சம்ராட், இது எல்லாத்துக்கும் அம்பாள் ஈஸ்வரி ஜனனி. விக்கிரக விஸ்தாரः விபாகோ வா விக்கிரக பதார்த்தः, விஸ்தாரமான சரீரத்தை உடையவள். விக்கிரக, அதனால விக்கிரக, திவ்ய விக்கிரக. திவி அந்தரிக்ஷே பவஹ திவ்யா, சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியது அல்லது அந்தரிக்ஷம் ஆகாசத்தில் இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட விக்கிரகம் ரூபத்தோடு கூடினவள் திவ்ய விக்கிரக. க்ளீங்காரி, காமம் பீஜம் கரோதீதிவா காமபீஜஸ்வரூபாவா க்ளீங்காரம். க்ளீங்கிறது காமபீஜம்னு பேர். அந்த க்ளீங்கார ரூபமாக அம்பா இருக்கிறாள். கேவலம், கேவலம் ஞானபேதே, கேவலான்னா வெறும் ஞானத்துக்கு பேர். க்ளீங்காரி கேவலா. யதீம் ஸ்ருணோதி அலகம் ஸ்ருணோதி நிபுண பந்தாம், அதை ஸ்ருதி கோட் பண்ணுறார். காம்பீஜ மாத்திரேன திரிவர்கः காமகலா மாத்திரேன மோட்சः இது பரியோசிதः. குஹாம் பிரவிஷ்டா குஹ்யா, குகையில் நுழைஞ்சவள், குகையில் பிரவேசம் பண்ணினவள் அப்படின்னா அர்த்தம். ஹிருதயம், ஹிருதய தகராகாசத்தில் இருக்கிறவள். அது ரகசியார்த்தா இது யாவத்து, ரகசியமாக இருக்கிறவள். கைவல்ய பததாயினி, கைவல்ய சப்தேன யோகசாஸ்திராந்திம சூத்திரேன கைவல்ய ரூபம் பிரதிஷ்டா. கைவல்யம்னு வரும்போது நம்ம ஸ்ருதியில் நிறைய கேட்டிருக்கோம். சாலோகம் சாரூப்பியம், சாலோகம் சாமீப்பியம் சாரூப்பியம் சாயுஜ்யம் கைவல்யம், 5 விதமான முக்திகள் சொல்லியிருக்கா. சாலோகதா அப்படின்னாக்கா அந்த ஈஸ்வரனுடைய எந்த தேவதை உபாசிக்கிறோமோ அந்த ஈஸ்வரன் அந்த தேவதையினுடைய லோகத்தில் வசிக்கிறது. சிவன் உபாசம்னா சிவலோகத்தில் வசிக்கிறது.
விஷ்ணு பதாசம்னா விஷ்ணுலோகத்தில் வசிக்கிறது. சாலோகம். சாமீப்பியம், அந்த தேவதை பக்கத்தில் வந்து அவளுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். அடுத்து சாரூப்பியம், அந்த தேவதை மாதிரியே உள்ள ரூபம் இவாளுக்கும் வந்துடும். விஷ்ணு மாதிரியே 4 கைகள் சங்கச்சக்கராதிகள் தரிச்சுண்டு விஷ்ணு பாடசால் இருக்காள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது சாரூப்பியம். அடுத்தது சாயுஜ்யம், அந்த தேவதை கூடவே ஐக்கியமாயிடுறது சாயுஜ்யம். சாயுஜ்யம் இந்த 5ஐயும் தாண்டி 4ஐயும் தாண்டி இருக்கக்கூடியது, உண்மை இல்லாமல் இருக்கக்கூடியது கைவல்யம்னு பேர். ஸோ இந்த கைவல்ய பததாயினி, அந்த மாதிரி கைவல்ய பதத்தை அம்பாள் குடிக்கிறாள். இந்த 4ம் நஷ்யம். விஷ்ணுலோகம் இல்லை சிவலோகம் அப்படின்னாக்கா அவள் எல்லாருமே பிரளயத்தில் போயிடக்கூடியவா. ஆனால் அம்பாள் ஆசிரியிச்சால் கைவல்யமான பதத்தை அம்பாள் குடிக்கிறாள். அதனால கைவல்ய பததாயினி. சாலோக்கியாதித்யம் அதை நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். அடுத்தது திரிபுரா. திரிபுராங்கிறது திஸ்ருபியா மூர்த்திபியா புராதனத்வாது திரிபுரா. மூல பிரம்மா விஷ்ணு சிவன் அவள் எல்லாரையும் புராதனமாக இருக்கக்கூடியவள் திரிபுரா. மூர்த்தித்ரயஸ்யாபி புராதனத்வாது தம்பிகாயா திரிபுரை இது நாமா. மூர்த்தித்ரயத்துக்கும் புராதனம், அதனால திரிபுரா. அப்புறம் கௌரவாத சூத்திரம் சொல்கிறார், திரிபுரார்ணவத்தில் கோட் பண்ணுறார். ஸ்ரீ ஜெகத் பந்தியா, 3 லோகங்களிலாலும் துதிக்கப்படுபவள். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் அது சொல்லலாம். திரிமூர்த்தி, பிரம்மாதி மூர்த்தித்ரயம், பிரம்மா விஷ்ணு சிவன் 3 ரூபாக அம்பாள் இருக்கிறார். திரிமூர்த்தி. அல்லது வாமாதித்ரயம், வாமா ஜேஷ்டா வரதா அப்படின்னு 3 தேவதைகள் அந்த ரூபமாக இருக்கிறாள். இச்சாதி மூர்த்தித்ரயம், இச்சை, இச்சா, ஞானம், கிரியா, அந்த மூர்த்தித்ரயமாக இருக்கக்கூடியவள் திரிமூர்த்தித்வம். திருதசேஸ்வரி, திருதசனாக தேவர்கள், தேவர்களுடைய ஈஸ்வரி. தேவலோகத்திலே தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கிறவள். அவர்களுக்கு ஹிதம் பண்ணி, அவர்கள் அசுரர்களெல்லாம் வதம் பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்ணினவள். திரியுக்த தசானாம் திரையோதசானாம் விஸ்வேஷாம் தேவானாம் வா திருதசேஸ்வரி. 13 விஸ்வதேவ கணங்கள் சொல்லியிருக்கா. அந்த தேவதைகள் விஸ்வதேவர்களுடைய ஈஸ்வரியன்னு எடுத்துக்கலாம் திருதசேஸ்வரி. 30 லட்சணையா 33 கணானாம் ச ஈஸ்வரி. 33 கோடி தேவதைகளுக்கும் அம்பாள் ஈஸ்வரி சுவாமினி. ஓம். இதோடு நிறுத்திக்கிறோம். நம சிவகாமியை ஜெகதம்பிகே. 125 ஸ்லோகம்.